இயேசுவை நீங்க அறிகிறது தான் நித்திய ஜீவன். அறிகிறதுனா என்னது? the closest relationship and the fellowship. அதுதான் உங்களுக்கு என்னது? இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். நீங்க என்ன பண்றீங்கன்றத நீங்க அறிஞ்சிக்கிறது இல்லைங்க. நம்ம வெள்ளச்சட்டை போட்டிருக்கிறோம், இன்னைக்கு எல்லாருமே அதை தான் பேசுறது. நான் இயேசுக்காக வெள்ளச்சட்டை போட்டிருக்கேன், இயேசுக்காக சாப்பிடாம இருக்கேன், இயேசுக்காக நான் கஷ்டப்படுறேன். நீங்க படுறத இங்க பேச்சே கிடையாது. இங்க பேச்செல்லாம் என்ன தெரியுமா? தேவன் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார், பிதா உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறதுனால தம்முடைய சொந்த குமாரனே மரிக்க ஒப்பு கொடுத்தார், உங்களுக்காகவே இயேசு உயிரோட எழுந்தார். எதை நம்பிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு? செத்த கடவுளை நம்பிட்டு இருக்கிறோமா? செத்து மண்ணா போனவரை நம்பிட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு ஒரே ஒரு ஆள் கல்லறை திறந்து இருக்குது. அது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவருடைய கல்லறை இன்றைய வரைக்கும் திறந்து இருக்குது. எதற்கு? நம்ம வணங்குற ஒரு ஆளு, நம்ம வணங்குற ஒரு ஆண்டவர் ஏதோ செத்து மண்ணான போனவர் கிடையாது. என்ன பண்றோம்? என் தாத்தா பண்ணதுனால, என் அப்பா அம்மா பண்ணதுனால இன்னைக்கு நான் இங்க சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இல்லைங்க. எனக்கு நிச்சயமா தெரியும், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காகவே மரித்தார், என் பாவ சாபத்தை சுமந்தார், இயேசு எனக்காகவே உயிர்த்தார். அதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இயேசு உங்களுக்காக மரிச்சார்னு விசுவாசிக்கிறீங்களா? இயேசு உங்களுக்காக உயிர்த்தார்னு விசுவாசிக்கிறீங்களா? இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்துட்டு இருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்களா? இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்கான்றதை விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நான் சொல்றேன், இந்த பூமியின் வாழ்க்கையே இன்பமா இருக்கும். பிரச்சனையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.